இந்த 2 மெகா தொடருக்கும் இடையே கேட்கப்படும் கேள்விக்கு சரியான பதில் அனுப்பும் 50 பேருக்கு தினமும் பட்டு புடவைகள் பரிசாக வழங்கப்படும். திங்கள் முதல் சனி வரை கௌரி மற்றும் பவித்ரா மெகா தொடரை தொடர்ந்து பாருங்கள், பரிசுகளை வெல்லுங்கள். ஓய், என்ன 3 குரங்களும் அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? நீ என்னடா மெக்கானிக் ஷெட்ல வேலை பார்த்த மாதிரி வந்திருக்க? அதுவா, கராத்தே காம்படிஷன் போனால அங்க ஒரு சின்ன ஃபைட், அதான். உங்க அண்ணன் எங்கேயோ போய் செம்மையாடி வாங்கிட்டு வந்திருக்கான். ஹே கம்னர்ரா, அவன் கேட்டா செம்மையாடிப்பான். என்னது? ஒன்னும் இல்ல அர்ஜுன். அதை விட அர்ஜுன் உன்கிட்ட ஒன்று சொல்லணும். என்ன? நம்ம வீட்டுக்கு ஒரு புது மங்கி வந்திருக்கு. மங்கியா? ஆமா, பேரு பவித்ரா. என்ன வளர்றீங்க? ஆமா அர்ஜுன், ஊர்ல பவானின்னு ஒரு பெரியம்மா இருந்தாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, ஓ அத்தடா. ஆமா, அவங்களோட பொண்ணு. அவங்க வீட்ல அப்பா அம்மாலாம் இறந்துட்டாங்களாம். அதான் பாட்டி நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. அந்த குட்டி குரங்கு வந்ததுமே பாட்டி கூட செம்ம க்ளோஸ் ஆயிட்டா. ஆமா, பாட்டி அவளுக்காக எவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க தெரியுமா? நம்ம எல்லாரோட இடத்தையும் அந்த மங்கி பிடிச்சிக்குச்சு. லூசா நீங்க? பாட்டி எவ்வளவு பெரிய ஆளு, அவங்க கிட்ட என்ன தவிர வேற யாராவது க்ளோஸ் ஆக முடியுமா? சொன்னா நம்ப மாட்ட, நீயே வந்து பாரு. அதுதான் கிச்சன். ஓ சரி பாட்டி. இது டைனிங் டேபிள். இது கிருஷ்ணா மாமா ரூம். அப்படியா? இது உன்ன மாதிரி சுட்டீஸ் இருக்காங்கல்ல, ஆமா, அவங்க விளையாடுற இடம். சரி, என் ரூமுக்கு போலாமா? போலாம். ஏன் அங்கேயே நின்னுட்ட? உள்ளவா. இதான் உங்க ரூமா பாட்டி? பா, உங்க வீடு சூப்பர் பாட்டி. உங்க வீடு இல்ல, நம்ம வீடுன்னு சொல்லணும், சரியா? இந்தா சாப்பிடு. பரவாயில்ல பாட்டி, வேண்டாம். ஏன், ஆப்பிள் பிடிக்காதா? பிடிக்கும், ஆனா அதை விட சாக்லேட்ஸ் பிடிக்கும். பாட்டி கிட்ட சாக்லேட் இல்ல, இப்ப நீ ஆப்பிள் சாப்பிடு. உனக்கு சாக்லேட் அப்புறம் வாங்கி தரேன். ஆமா பாட்டி, இந்த வீடு தான் இவ்வளவு பெருசா இருக்குல்ல, அப்புறம் ஏன் எல்லாரும் தனி ரூம்ல இருக்காங்க? வீடுன்னா அப்படிதானே இருக்கும். எங்க வீடு அப்படி இருக்காதே. வேற எப்படி இருக்கும்? இப்போ இந்த ரூம் இருக்குல்ல, இந்த அளவு கூட எங்க வீடு இருக்காது, சின்னதா இருக்கும். அதுலதான் நானு அப்பா எல்லாரும் இருப்போம். செம ஜாலியா இருக்கும்.